ஹே ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சிம்பிளாக வீட்டில் செய்கிற மாதிரி ஒரு டிஷ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னதுன்னா சப்பாத்தி வச்சு ஒரு உப்புமா மாதிரி பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு 4 சப்பாத்தி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் 4 சப்பாத்தி அந்த சப்பாத்தியை நான் அழகாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நூடுல்ஸ் ஷேப்பில். நீங்கள் நூடுல் நல்லா மெலிசாவும் கட் பண்ணிக்கலாம், இல்லைனா கொஞ்சம் கனமாகவும் கட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கனமாக கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். என்கிட்ட சின்னதாக இருந்ததுனால நான் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் 1 எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு பெரிய தக்காளி எடுத்து குட்டி குட்டியாக நான் நறுக்கி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஹாஃப் பன்னீர் எடுத்து நான் நல்லா துருவி வச்சுருக்கேன். அந்த மாதிரி நல்லா துருவி வச்சுருக்கேன் ஒரு கிண்ணத்தில். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பன்னீர் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டான்னா விட்டுடலாம். இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்கான ஒரு இது தான். நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து அது சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சூடானதுக்கு அப்புறமா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் எடுத்து போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டதுக்கு அப்புறமா நல்லா வதக்குங்க, நல்லா வதக்கி விடுங்க. ஒரு கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. ஸோ இப்போ நமக்கு கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் நமக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை ஆட் பண்ணுங்கள். ஸோ தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் தக்காளியை நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா அந்த தோல் தனியாக பிரிஞ்சு நமக்கு ஒரு ஜூஸி ஸ்ட்ரக்சராக வரும். ஸோ இப்போ நமக்கு ஜூஸி ஸ்ட்ரக்சராக வந்துருச்சு. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நல்லா வந்துருச்சு, நல்லா வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நமக்கு 1.5 ஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம சப்பாத்தியில் உப்பு ஆல்ரெடி ஆட் பண்ணியிருப்போம். ஸோ கம்மியாக சேர்த்துக்கிட்டோன்னா நமக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா வதக்கி விடுங்க. அந்த மசாலா எல்லாமே சேர்ந்து ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட நல்லா வதக்குங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி துருவி வச்சுருந்த பன்னீரை ஆட் பண்ணுறோம். பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த மசாலாவோட அந்த பன்னீர் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் அந்த பன்னீரோட அந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகி நமக்கு ஒரு டேஸ்ட் நமக்கு வரும், சாப்பிட டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ பன்னீர் நல்லா வதக்கியாச்சு.
அந்த மசாலாலாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த சப்பாத்தியை வந்து நம்ம அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சப்பாத்தியை போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து அந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த மசாலா வந்து எல்லாமே சப்பாத்தியோட ஒன்று ஒன்றா சேரணும். அப்படி சேர்ந்தால் தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நல்லா வந்து கிண்டியாச்சு. எல்லா மசாலாவும் சப்பாத்தியோட எல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்துருச்சு. உங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட பன்னீர் இல்லை அப்படின்னா நீங்கள் முட்டை கூட சேர்த்துக்கலாம். இல்லைனா அதுக்கு பதிலாக வந்து வெஜிடபிள்ஸ், கேரட்டு, கேப்சிகம் இது கூட வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம செஞ்ச சப்பாத்தி உப்புமா மாதிரி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஈவினிங் டைமில் நம்ம வந்து ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். அண்ட் நமக்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சிம்பிளாக வந்து என்ன சமைக்கிறது தெரியல அப்படின்ற டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு கூட நம்ம வந்து சமைச்சிக்கலாம், சமைச்சு சாப்பிட்லாம். ஸோ மறக்காமல் நீங்களும் வீட்டில் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.